பூரா பனிக்கட்டி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். வெயில் காலத்தில் பனிக்கட்டியாக அவ்வளோதா அதான் நினைக்கிறேன். மேலே பனிக்கட்டியாக இருந்திருக்கும் போல், வெயில் அடிக்க உருகி அப்படி உழுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாக்கா. ஓ அப்படி சேர்த்து வச்ச தண்ணி பூரா அப்படியே ஐஸ் ஆயிடுச்சு போல், அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே உருகி விழுது. அப்போ இது மழை கிடையாது. எப்படி ஃப்ரீசரில் கரண்ட் இல்லைன்னா அதுவாக விழுமோ அந்த மாதிரி வெயிலுக்கு உருகுது போல். உருகுதே மருகுதே அந்த மாதிரி. மண்டபத்திரம் இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க? சுப்பிரமணியன் கேட்டார். என்ன பொண்ணு மதுரையில் கேட்டால் மன்னார் கோவில் கொஞ்சம் குட்டியை காணும். குட்டி எங்கடா? குட்டியை நசுக்கிடுறாங்கப்பா. ஐ மிஸ் சுப்பு அண்ணன். வெள்ளங்கிரி மலையில் அக்கா தண்ணி ஐஸ் கட்டி உரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா? ஜில்லுன்னு இருக்குமோ? எப்போ போனாலும் அப்படிதான் இருக்குமா? நேற்று அவரை பார்த்தேன், அவர் தான் என்ன பார்க்கல. நீங்கள் வந்தால் தானே பார்க்க முடியும். லைவ் ஓரமாக அனுப்பி போயிட்டீங்களா? குட்டி எங்கடா? இவங்களோட நான் புரிஞ்சு குட்டியை காணோம். அந்த இருக்கு குட்டி. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. சொல்லக்குட்டி சொல்லக்குட்டி. ஐயோ அது மேலே சாந்திக்குச்சு, அதனால ஒன்றும் இல்லையா? தள்ளி படுத்துக்கூட. சித்திரை வெயிலில் போனால் கூட அப்படிதான் அக்கா இருக்கும். அப்படியா? பரவாயில்லையே. மலை பிரதேசம் குழுக்குழுன்னு இருக்கும் போல். இப்படி இடுக்கில் போய் படுக்கணுமாப்பா எல்லாரும்? ஃப்ரீயாக வெளியே வந்து படுக்கலாம்ல? மண்டபத்திரம் 6000 அடி உயரம். அதான் மலையிலேருந்து வர்ற தண்ணி குடுக்கணும்னு வருது போல்.